எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்க தானே செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். வரக்கூடிய மார்ச் மாதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த சாரம், குபேரர் அவதரித்த நட்சத்திரம் கும்பராசி விருச்சக லக்னத்தில் தானங்க மார்ச் மாதம் பிறக்கப்பட்டது. இந்த மார்ச் மாதம் ரிஷபராசி நண்பர்கள் மாற்றங்கள் தருமா அல்லது தராதா? மாத பிறப்பு அன்னைக்கே, மாத பிறப்பு கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 30-31 வரை ரிஷப ராசியாதிபதி சுக்கிரனும் ரிஷபராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தேவகுருவும் அசுரகுருவும் பரிவர்த்தனை யோகம். மீண்டும் இந்த விஷயம் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 12 வருஷம் கழித்து தான் இந்த பிராப்தம் ஏற்படும். அப்போது காற்று அடிக்கும்போது தான் தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிடணும். நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேனுங்க, ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் சத்தியமாக தராது. ஒரு மைதானத்தில் ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடுறாங்கன்னா 10 பேருக்குமே இந்த பிரபஞ்சம் நல்ல அனுகூலங்கள் கொடுக்கறது இல்லை. அந்த 10 பிள்ளையில் ஒருத்தருக்கு தான் அந்த நல்ல அனுகூலம் கொடுக்குது. முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியோடு சேர்ந்து சாதகம் நேரகாலங்களும் சாதகமாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் சேர்ந்துக்கிட முடியும். அப்போ எல்லா நேரத்துலையும் ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா சார்? அப்படி நான் சொல்ல வரல. முக்கியமான தருணத்தில் ஜாதகம் பாருங்கள். ஜாதகம் பார்க்காம திருமணம் பண்ணி சங்கடப்பட்டவங்களே நம்ம பார்த்துருக்கோம். ஜாதகம் பார்த்து தான் சார் நான் கல்யாணம் பண்ணேன், பொறுத்து மட்டும் இருந்தால் போதுமா? இன்னாருக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்துக்கிடணும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கான்றதை தயவு செய்து பாருங்கள். ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மார்ச் மாதத்தில் மாற்றங்கள் வர்றது உறுதி. உங்கள் ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறாரு. இந்த மாதம் முழுவதும் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்குதுங்க, போக முடியலையன்ற ஆதங்கம் இருக்குதுங்கன்னா இந்த நேரம் அதுக்குரிய நேர காலங்கள். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான நேர காலங்கள். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லை சார், கிடைக்கிற வேலையை கிடைச்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார், நான் படித்த படிப்புக்கு உண்டான சம்பாதனை 60,000 ரூபாய் சம்பாதிக்கணுங்க, 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, இதுதானே என்னுடைய சூழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு 100% இந்த பிரபஞ்சம் உழைப்புக்கு தகுந்த உயர்வை கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் ஏகப்பட்ட தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. 6 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, 10 வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு கல்யாணன்ற பிராப்தமே இல்லை போல் இருக்குது, நான் சம்சாரி ஆகணுன்ற ஆசை ஆதங்கம் எனக்கு இருக்குது, ஆசை இருக்குது ஆக முடியலையன்ற ஆதங்கமும் எனக்கு இருக்குது, சம்சாரி ஆகணுன்ற பிரார்த்தனை என் ஜாதகத்தில் இல்லை போல் இருக்குதுன்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிற ரிஷபராசியில் பிறந்தவங்களாக நீங்கள் இருந்தால் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் குடும்பஸ்தானத்தில் திருமண ஸ்தானாதிபதி இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரம். பொதுவாக மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம்னு சொல்லுவாங்க. சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம். சாஸ்திரம்னா ஜாதகங்க, ஜோசியங்க. ஜோசியத்துக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நட்சத்திரம். ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது, ஆட்சி நீச்சம் உச்சம் பகம் இதெல்லாம் அப்புறம். ஆட்சி நீச்சம் உச்சம் பகை இதெல்லாம் அப்புறம். அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்றது தான் முக்கியம், அந்த ஒளி. அப்போது அந்த நட்சத்திராதிபதியோடைய அமைப்பு கொண்டு தான் ஒருத்தருக்கு முழுமையான பலன் வரும். சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி செவ்வாய். 2வது பாவகத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் 81 டிகிரியில் இருக்கிறார் திருமண ஸ்தானாதிபதி. அப்போது அந்த திருமண ஸ்தானத்தை குரு பார்க்குறார்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, குரு பகவானுடைய பார்வைப்பட்ட கோடி புண்ணியம். அப்போது குரு பகவான் திருமண ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, திருமணக்காரனுக்கு நட்சத்திரமும் கொடுக்குறாரு. அதுபோக இந்த திருமணக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானுடைய வீட்லேயும் இருக்கிறார். 100% இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய மனக்குறைகள் நீங்கும், திருமணத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் நீங்கும். சார் நாகதோஷம் சொல்கிறாங்க சார், செவ்வாய் தோஷம் சொல்கிறாங்க சார், தாரதோஷம் சொல்கிறாங்க சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோஷம் சொல்கிறாங்க சார். ஏன் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா கோயில் குளத்துக்கும் போயிட்டு வந்துட்டுனுங்க. யார் யார் என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சு விட்டனுங்க. இது வரைக்கும் நான் ஒத்தியாக தான் சார் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா, இந்த நேரத்தில் 100% திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க மீண்டும் இணைஞ்சு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுத்துரும். நிரந்தரமாக பிரிஞ்சு போன நண்பர்களுக்கு மறுமணத்துக்குண்டான பிராப்தத்தையும் கொடுத்துரும். அது மட்டும் இல்லை சார், முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. சம்பாதிக்கிறேனுங்க, காலையில் 9 மணிக்கு நான் வேலைக்கு போகிறேனுங்க, 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வரேனுங்க. கிட்டத்தட்ட எல்லாருக்கும் 8 மணி நேரம் வேலைனா நான் 12 மணி நேரம் வேலை செய்கிறேன் சார், நிம்மதி இல்லை சார் அப்படின்னா, 3வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ரிஷபராசிக்கு 10வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதம் பிறக்கப்பட்டதால் உங்களுடைய அந்த முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்க போகுது. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது. வெளியூர் வெளிநாடு போன்ற சுபகாரியங்கள் ஒரு சில நண்பர்களுக்கு ஏற்பட போகுது. படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரப்போகுது. இதுக்கு முன்னுக்கே நான் சொல்லிவிட்டேனுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். ரிஷபராசிக்கு 6 கூடையவர் யார்? சுக்கிரன் தானே. 6 கூடைய சுக்கிரன் 2வது பாவகத்துக்கு அதிபதி புதனுடன் சேர்ந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தருணம். 6வது பாவகத்துக்கு அதிபதி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு போல இருக்குது, நல்லது செய்கிறதுக்கு நமக்கு 4 பேர் இருக்கிறாங்கன்னா கெட்டது பண்ணுறதுக்கு 40 பேர் இருப்பாங்க. அதனால தான் என்னவோ ஜோதிடத்தில் 6வது பாவகத்தை ருணரோக சத்துருஸ்தானாதிபதி அப்படின்ற ஒரு இடத்த வச்சுட்டாங்க போல். அந்த 6 கூடிய கிரகம் சுக்கிரன், 2 கூடிய கிரகம் புதனுடன் சேர்ந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த சத்துரு தொந்தரவு, எதிர்ப்பு, மனசாலுடைய சிக்கல், நம்ம நல்ல விதமாக இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க, நல்ல விதமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு 40 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பகை நீங்கும். உங்கள் சுற்றி உள்ளவங்களுடைய பகை நீங்கும். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பகை நீங்கும். உங்கள் மேலே ஆத்திரமாக இருப்பாங்களே, உங்கள் மேலே கோபமாக இருப்பாங்களே, உங்களை ஒரு வழி பண்ணிவிடணும்னு நினைப்பாங்களே, அவங்களுடைய சங்கடமெல்லாம் சரியாகும். உடல் உபாதைகள் சரியாகும். முதல்ல 2 குடைவன் புதன் 6 குடைவனுடைய சேர்ந்திருந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் சரியாகும். உடல் வளம் மன வளம் 2மே ஏற்படும் ரிஷபராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதத்தில். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு காதில் தேன் பாயிற மாதிரி இருக்குது சார், நடந்துருமா சார்? நல்லது, நிச்சயமாக நடக்கும். நான் எந்த ஒரு பதிவு கொடுத்தாலுங்க கிட்டத்தட்ட ஒரு 80% அது நடக்கிற மாதிரி தானங்க இருக்கும். அதாவது வல்லவனை தட்டும் வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லக்கூடிய ஜோதிடத்துலேயும் 1-2 ஒரு பிழைகள் இருக்க தான் செய்யும். நான் என்ன கடவுளா? அப்போது ஒரு 80% 100% 80% உங்களுக்கு பலிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மண்மனை அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியுமா வர முடியாதா அப்படின்னா, ரிஷப ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நண்பன் தான். ஆனாலும் அவர் இதுக்கு முன்னுக்கு ராகு பகவானுடைய சாரம் வாங்கினதுனால அவசரமான ஒரு வேலைகளெல்லாம் நிறைய செஞ்சிட்ருப்பீங்க. அவசரப்பட்டு செய்யாதது செஞ்சன்ற ஒரு சூழலெல்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கும். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துட்டுருக்கும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துட்டுருக்கும், தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி விட்டனுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையும் ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்துட்டுருக்கும். இந்த மாதத்தில் இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் நீங்கன்னா 4 காசு சம்பாதனை வந்துடும். அந்த 4 காசு சம்பாதனை வந்தால்
கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை இதெல்லாமே சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்துரும். ஏன்னா மற்ற ராசி காட்டிலையும் இந்த ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துட்ருக்கு. எப்படி இருக்கணும், இல்லை எப்படி இருக்கக்கூடாது, என்ன செய்திருக்கணும், என்ன செய்யக்கூடாதுன்ட்டு பலவிதமான பாடத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த பாடமே போதுமானது, அந்த அனுபவமே போதுமானது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனுபவம் யாராலையும் கொடுக்க முடியாது பாருங்கள். அந்த அனுபவமே உங்களை முன்னுக்கு தள்ளும். மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார தொழிலில் மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்கள் மாற்றிக்கோங்க. நான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, வேறு நிறுவனத்துக்கு போகணுங்க, வெளியூர் போகணுங்க, வெளிநாடு போகணுங்க, மார்ச் 1 to மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார மாற்றிக்கோங்க. அதுபோக பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் சரியாகிறது மார்ச் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து மார்ச் 30-31 வரை. சனி பகவான் பயிற்சி அடைகிறாரே, அது நல்லதா சார் அப்படின்னா 100% நல்லது. தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருந்து தனகாரகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தொழில்காரகன் வர்றது உண்மையிலே நல்ல விஷயம். சனி பயிற்சி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரிஷபராசி நண்பர்கள் எப்படி சொல்கிறதுனா, அதாவது ஆரத்தை எடுத்து வரவேற்கலாம். சனி பகவான் வாசாமி 11வது பாவகம் லாபஸ்தானத்துக்கு வாங்க சாமி அப்படின்ட்டு இது சாதகமாக தான் இருக்கும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதமானது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும்ன்றதில் மாற்றுகிறது ஒன்றும் கிடையாது. நல்லது நடக்கும். நடந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருந்தது, உண்மைத்துவம் இல்லைன்ட்டு. எலக்ட்ரிக்கல் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எலக்ட்ரானிக்கல் கடை வச்சுட்டு இருக்கிறேனுங்க, உண்மையிலே இது உங்களுக்கு உண்டான நேரம். எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, ஏற்றுமதி செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இறக்குமதி செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இது உங்களுக்கான நேரம் தானுங்க. இரும்பு இயந்திர தொழில் செய்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த நேரம் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் இரும்பு காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானை இணைகிறது உண்மையிலே நல்லா இருக்கும். இந்த இபி துறையில் இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். போக்குவரத்து துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும். நான் போக்குவரத்தில் நடத்துனராக இருக்கிறேனுங்க, ஓட்டுநராக இருக்கிறேனுங்க, இன்னும் பர்மனெண்ட் ஆகாமல் இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த நேரம் உண்மையிலே நல்லா இருக்கும். அதுபோக நான் கணினியத்துறை கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறேனுங்க, நல்லா இருக்கும். சமையல் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நேரம் நல்லா இருக்கும். நான் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வைக்கணுன்ற ஆசையில் இருக்கிறேனுங்க, வைக்க முடியலையன்ற ஆதங்கம் இருக்குதுங்கன்னா இந்த நேரம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் வியாபாரம் செய்கிறேனுங்க அப்படின்னாலும் இந்த நேரம் உண்மையிலே நல்லா இருக்கும். அப்போது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும்ன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. நிச்சயமாக நல்லது நடக்கும். சரியா அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன். மார்ச் மாதம் மாற்றம் வந்ததா வரலையான்றது அனுபவித்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.